படித்தவன் கவலைப்படக்கூடாதியா. சில பேர் தந்தியை பிரிக்காமலே அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிராமத்து இப்போ நல்ல வேலை தந்தியே இல்லை, தந்தியை பிரிக்கவே மாட்டாங்க. அதுக்குள்ள ஒரு அம்மா குடத்தை போட்டு ஓடியார், அந்த செவத்த பையெல்லாம் செத்து போயிட்டா அப்படின்னு வரும். எங்கள் ஊரில் நடந்தது. எல்லாரும் ஊருக்கு போயிருந்தாங்க, நான் எங்கேயே வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன். தெருவே எங்கள் வீட்டு வாசல் நிற்குது. ஒன்றும் இல்லை, தந்தி ஒன்றுருக்காங்க. பிரிச்சா அந்த சோக செய்தி என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு கண்ணீர் மல்க நிற்கிது அந்த பொம்பளைய. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கூட்டம் கேன்சல்னு போட்டிருக்காங்க. நான் எப்படி நான் தான் அழுகணும், அவங்க எல்லாம் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அறியாமையில் ஏற்படக்கூடிய குழப்பம் இருக்குல்ல, இதெல்லாம் மாற்றலாங்க. நல்ல விஷயங்களை படிக்கிற போது சொர்க்கம் நரகம் என்று யார் பார்த்தா சொல்லுங்க பார்க்கும். போயிட்டு வந்து எவனாவது பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம ஊரில்? சொர்க்கம் சூப்பராக இருக்கு, போய் இறங்குவோமே, ரம்பா ஊருசி மேனகெல்லாம் மாமா மாமான்னு ஒடியார் ஆளுக, அவெல்லாம் எப்படி கிளவியோ யாரு கண்டா. ஆனால் எது சொர்க்கம் தெரியுமா? இப்போ யோசிச்சு பாருங்க. ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தமக்குள்ளே இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்களே, ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்றிருந்தால் அது எனக்கு வேண்டாம்டா அப்படின்னா. சொன்னது யார் தெரியுமா? நாலடியார் என்கின்ற நூலில் ஒரு சமண முனிவன் சொல்றான். ஒத்த சிந்தனை என்ன தெரியுமா? நல்ல ஒரு விஷயத்தை சொன்ன, ஆமாங்க நானும் யோசிச்சேன் அப்படி சொல்லணும். இது இல்லாதவனோடு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஒரு தடவை சென்னையிலிருந்து நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துட்டு பக்கத்து ஆள்கிட்ட சொன்னேன், என்ன வெயில் இப்படி அடிக்குது அப்படின்னு. அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னா, இவனோட நான் பண்ண வரைக்கும் எப்படி போவீங்க? இதுக்கு பேர் சொர்க்கமா? எடுத்ததுக்கெல்லாம் மறுத்தா என்ன ஆகும்? மறுப்புன்னா நல்லா இருக்காதுங்க. ஒன்றை சொல்ல இன்னொன்றை சத் சங்கம்மா வடமொழியில் நல்ல விஷயங்களை ஒன்றா உட்கார்ந்து பேசி மகிழ்ந்து, அதுதானே உண்மை. நான் சொன்ன பாருங்க, அந்த கடைசி குரல் எதுக்கு சொன்ன தெரியுங்களா? ஊடுதல் காமத்திற்கு இன்பம்னு. சிறு சண்டைகளால் ஏற்படக்கூடியவை. மாற்று என்னன்னா, ரெண்டு பேருமே அன்னைக்கு பூராமே நான் செஞ்சிருக்க கூடாதோ, ஐயோ நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதோ, நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமோ என்று அந்த ஒரு டைலமா மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா? இந்த பழைய படங்கள் எல்லாம் மனச்சாட்சி வந்து பேச பார்த்துருக்கீங்களா? நில் எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்கும். இப்ப மனச்சாட்சிக்கு மதிப்பே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த இடத்த பேய் பிடிச்சிக்கிடுச்சு. தமிழ் படத்தை பேய் பிடிச்சி ஆட்டுது. ஒருத்தன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்றான், ஒரு பேய் செத்து மனுஷனா வர்றான் அப்படின்னு கதை. அவர் சொல்றாரு, ஆரம்பமே பிரமாதமா இருக்கு அப்படிங்கிறாரு. அது ஒண்ணுதான் பாக்கி. ஒருத்தன் படம் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு எந்திரிச்சு போய் ஆபரேட்டர் சொல்லிருக்கான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இருக்கான். என்னடா அப்படின்னு இருக்காரு அவரு. பின்னாடி இருந்து தள்ளி உட்காருங்கன்னு சத்தம் கேட்குன்னு. ஏன் சனியனே தள்ளி உட்கார வேண்டியதானே, அதுக்கு ஏன்ட்ட வந்து சொல்ற? இல்ல நான் தான் கடைசி சீட்டு அப்படிங்கிறா. செவத்துக்குள்ள இருந்து சத்தம் கேட்டிருக்கு. எவனோ அங்கேயே செத்துருக்கான் படம் பார்த்து. அப்படியே ஆவியா அலையிறான். என்ன செய்யலாம்? முந்தியெல்லாம் பேய்க்கு சொன்னா பிள்ளைய பயப்படும். வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, வீட்டுக்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாதேன்னு பட்டுக்கோட்டை சொன்னார். அதெல்லாம் பழசுங்க. இப்ப பேயினாலே சிரிச்சு உருண்டுறாங்க. அதான் மனோபாலா சொன்னாரு, பேய் இருக்கோ இல்லையோன்னே அந்த படத்தில் நான் இருக்கேன்னே அப்படின்னாரு. எல்லாரையும் கடவுள் தான் வாழ வைப்பாரு, என்னைய பேய் வாழ வைக்குது, 37 படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது என்னத்த சொல்றது? பேய்க்கு இவ்வளவு ஒரு கேவலம் இந்த நூற்றாண்டு வரக்கூடாது. முந்தையெல்லாம் எப்படிலாம் சொல்லி விடுவாங்க. செகண்ட் ஷோ போவோம் சைக்கிளில். அப்போ அது நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே எங்களை அவங்க படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க. நீங்கள் போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, அந்த ஆலமரத்தடியில் திரும்பி பார்க்காதீங்க. தூக்கு போட்டு செத்தது அந்த இடம் தான். அப்புறம் ஒரு கிணறு சொல்லுவாங்க, அங்கே ஒரு பொம்பளை உட்காந்துருப்பாளாம், கையில் கொள்ளையோட போகிறவர்லாம் தம்பி தண்ணி விடுன்னு கேட்பாளாம். அப்படியே குப்புற விழுந்து செத்துருவாங்க. இப்படி செத்தவன் கதையா சொல்லி அந்த இடத்துல போய் சைக்கிள் பஞ்சரா போகும். பார்த்துருக்கீங்களா? பார்த்து இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் இழந்துட்டாங்க. எனக்கு பெரிய வேதனை என்னன்னா, இந்த நூற்றாண்டில் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஆச்சரியங்கள் போச்சு. ஏன் இன்னும் கூட யோசிச்சு பாருங்க, மேட்னி ஷோவுக்கு போவோமே சைக்கிள் எடுத்து, இந்த சைக்கிள் எடுத்து போகிற வேகம் மேட்னி ஷோவுக்கு ஓடி விறுவிறுக்க நின்று சைக்கிளை எரிஞ்சிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த ஸ்க்ரீனை திறந்து அப்படியே நிற்போம்.
இருட்டில் ஒன்றும் தெரியாது. அதில் சில பேர் அங்கிட்டு திரும்பி பார்த்து சினிமாவை காணோம் அப்படிமா, படம் இங்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். அது மணிரத்னம் படம்னு வச்சுக்கோங்க, எப்போ போட்டாங்கன்னு தெரியாது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறும் தரையில படி மாதிரி நடந்து வருவாங்க. அப்படி காலை தூக்கி நமக்கு தான் தெரியும், ஏன்னா நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அங்க படியும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அதுல சில பேர் தடிக்கு விழுந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்ட மாதிரி எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போவாங்க. அப்படியே இன்னும் சில பேர் நேரம் நம்மகிட்ட வந்து நின்று நம்ம மூக்க தடவி பார்ப்பாங்க. ஆள் இருக்கா அப்படிமா, என்ன மூக்கு இருந்தா ஆள் இருக்க மாட்டானா? நமக்கு என்ன கோபம்னா, அதுக்குள்ள 2 சீனை மறைச்சு விட்டான். ஆனா இங்கெல்லாம் பரவாயில்லைங்க. மதுரை பக்கம்னா சீன்னா வேற அர்த்தம் போட்டிருக்கு. எனக்கு அது தெரியாம வகுப்பில் நடத்துறப்ப கம்பராமாயணத்தில் ஒரு சீன் அப்படின்னேன். ஒருத்தர் எந்திரிச்சு என்னை கும்பிட்டா, கம்பராமாயணத்தில் சீன் இருக்காயா அப்படின்னா, அப்புறம் நம்ம ஏதோ உளறிக்கிட்டு இருக்க போட்டிருக்கு அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ என்ன தெரியுங்களா, இந்த இன்டர்வல் அப்ப எதையாவது வாங்கி திங்களேன்னா அவங்க அப்படியே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு ஆகி போகும். அதில் சில பேர் 8 கோனைஸ் வாங்கிட்டு வருவாங்க. இந்த பக்கம் வலிக்கிட்டு இந்த அதுலேயும் இங்கே ஏன்னு வேற இது விட்டு அதில் ஒருத்தர் 8 ஐஸ்கிரீமை வாங்கிட்டு எந்த ரோல உட்காந்துருந்தோம்னு தெரியல. பாவம், படம் போட்டாங்க. 8 வாங்கிட்டு வரணும்னு என்ன அர்த்தம்? வந்து என்ன செஞ்சிருக்கான், அப்படி உள்ள போறப்ப முன்னாடி உட்காந்து காலை மிதிச்சுட்டான். அவன் ஒன்ன கத்துனான், ஏய் போறப்ப தான் மீச்சல் அப்படின்னு இருக்கான். இந்த ரோதான் அப்படின்னு உள்ள போயிருக்கான். எப்படி அடையாளம் வச்சு போயிருக்காங்க பார்த்தீங்களா? நம்பர் கூட மறந்து போகுமா அதுக்காக. அதே மாதிரி சில நேரங்கள் நான் பார்ப்பேன், விவரம் புரியாதவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்ப பட்டிமன்றத்துக்கு போய் இறங்குறான். அங்கேருந்து ஒருத்தர் பெரியவர், ஒன்று கொட்டுக்காரங்களெல்லாம் காணோம் அப்படின்னாரு. எதுக்குன்னே, ஆடத்தானே வந்தீங்க அப்படின்னாரு. ஒன்றும் சொல்லலை, பார்த்துக்கிட்டே இருந்தேன். 4 நாளைக்கு முதல்ல இந்த ஒரு கிராமத்தில் பேச போனப்ப ஒருத்தருக்கு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தேன். முடிகிற வரைக்கும் உட்காந்துருந்து என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போனாங்க அந்த ஆள். அப்போ அதை கொடுத்துட்டீங்க, வாங்காமல் போயிட்டீங்க அப்படின்ட்டான். இதை காட்டில் எனக்கு ஒரு கேவலம் உலகத்தில் கிடையவே கிடையாது. இத்தனைக்கு நான் ரொம்ப அப்பாவி. ஏடிஎம் கார்டு, இந்த கிரெடிட் இந்த கார்டு எதுவுமே வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா கார்டு வாங்குறதுக்கு நாங்க